சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுக்கு முன்னா வந்த தகவல் உண்மை அல்ல அப்படின்னு அறிகின்றோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்திக்கிறார் அப்படிங்கிற செய்தியில் உண்மை இல்லை. வில் ஸ்டாண்ட் கரெக்டட். திரு இபிஎஸ் அவர்கள் ஆளுநரெல்லாம் இன்னைக்கு சந்திக்கல. மாறாக அவர் சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்கிறார். காரணம், 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்கி இருக்கிறாங்க. ஸோ அவங்கள சந்திக்கிறதுக்கு, அவங்களோடு பேசுறதுக்காக அடுத்த கட்ட நிலைப்பாடு குறித்து ஆலோசிக்க திரு எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரி ரிசார்ட்டுக்கு போகிறார். நீங்கள் திரையில் பார்க்கலாம். இதுதான் ரிசார்ட்டு. அங்கே எம்எல்ஏக்களோட காட்சிகள்லாம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், புதுச்சேரி ரிசார்ட் அதிமுக அரசியலில் ரொம்ப முக்கியமான அங்கம் வகிக்கிறது. இந்த 18X தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் புதுச்சேரி ரிசார்ட்ல தான். இந்த ரிசார்ட்டா வேற ரிசார்ட்டா? பனிப்பொழிவுதா இருக்கான்னு பார்க்கணும், ரங்கராட்டினம் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ 18 எம்எல்ஏக்கள்லாம் ராட்டினம் விளையாடினாங்க, சறுக்கமாரம் ஏறினாங்க. இவங்களுக்கு அந்த மாதிரி என்ன வசதி செய்யப்பட்டிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ரைட், ரிசார்ட் அரசியலில் நம்ம திருப்பியும் பார்க்குறோம். இதில் நம்பர் நம்முடைய செய்தியாளர் இணைஞ்சிருக்கிறாரு, ராமச்சந்திரன் இணைஞ்சிருக்கிறாரு. நம்ம செய்தியில் பார்க்குறோம் 30க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள். 47 ஆச்சு அவங்க நம்பரு. அது என்ன 30க்கும் மேற்பட்ட 47னா 47 30க்கும் மேற்பட்டு அந்த நம்பர் கொஞ்சம் இடிக்குதே. என்ன காரணம் ராமச்சந்திரன்? வணக்கம் ஹரி. அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து புதுச்சேரி புறப்படுகிறார். அவர் செல்வதற்கான அந்த வாகனங்கள் எல்லாம் தயார் நிலையில் அவர் இல்லத்தில் தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட 47 எம்எல்ஏக்கள் தற்பொழுது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட ஓஎஸ் மணியன், காமராஜ் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். 10க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இருப்பதால் அவர்கள் அங்கு தங்கவில்லை. ஆகையால் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் நேரடியாக அங்கு இருக்கிறாங்க. நிச்சயமாக அவர்கள் அனைவருமே தொடர்பு எல்லைக்கு உட்பட்டதில் தான் இருக்காங்க. தற்பொழுது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரிவாக அந்த எம்எல்ஏக்களுடன் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். சண்முகம் எங்க இருக்கிறார்? அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுகள் தமிழகத்தில் நிகழ்கிறது. என்ன நடவடிக்கை எடுக்கலாம், இது அதிமுகவுக்கு எவ்வாறு சாதகமாக உள்ளது, நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் என்பது குறித்து சட்டமன்ற உறுப்பினர்களும் விரிவாக ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காலை முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சி.வி. சண்முகம் விழுப்புரத்தில் இருந்தார். இன்னும் சில நிமிடங்களில் அவரும் அங்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் ரிசார்ட்டுக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து எம்எல்ஏக்களை வைத்து அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விரிவாக ஆலோசனை நடத்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ இவங்க ரிசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருக்கான காரணம் என்ன? நீங்க பார்க்கலாம், ரிசார்ட்ல அதிமுக எம்எல்ஏக்களுடைய ரத்தங்களுடைய கார்கள், அண்ணா முகம் பொறித்த எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த கொடியை அடுத்தடுத்து பார்க்குறோம். தட்ஸ் அ வெரி நைஸ் விஷுவல். இந்த ரிசார்ட்டே பார்க்கறதுக்கு ரம்யமா இருக்கு. நிஜமாலே இங்க தட்பவெப்பம் நல்லா தான் இருக்கு போல. அவர் சொன்னது சரியா தான் இருக்கு போல. கொஞ்சம் ரம்யமா இருக்கு பார்க்கவே. ஸோ இந்த ரிசார்ட்ல என்னென்ன வசதிகள் இருக்கு அப்படின்னு நம்ம விசாரிப்போம். பட் இந்த ரிசார்ட்ல அவங்க தங்க வைக்கிறதுக்கான காரணமா என்ன சொல்றாங்க அதிமுக சோர்சஸ்ல நீங்க விசாரிக்கும் போது ராமச்சந்திரன்? நிச்சயமாக அதிமுகவை பொறுத்தவரை 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அனைவருமே அடுத்தடுத்து ஒரு முடிவு, அரசியல் ரீதியான ஒரு முடிவு எடுக்கும் போது தனித்தனியாக இருந்தால் அவர்களை அணுகுவது, அவர்களிடம் கேட்டு பெறுவது எளிதாக இருக்காது என்பதால் உடனடியாக அனைவருமே தற்பொழுது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது தமிழ்நாட்டில் தான் அவங்க எம்எல்ஏக்கள் தமிழ்நாட்டிலேயே தங்க வைக்கப்படல. நிச்சயமாக இப்ப 108 எம்எல்ஏக்கள் தாவேகா சார்பாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். ஆகையால் ஒருவேளை தாவேகா சார்பில் குதிரை பேரம் நடத்தி அதிமுக எம்எல்ஏக்களை இழுத்தால் அதை எவ்வாறு தடுப்பது, அது அவ்வாறு ஒரு சூழல் இல்லாத வகையில் இருக்கும் வகையில் தற்பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவருமே சென்னை அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய புறநகரில் இருக்கக்கூடிய தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்காமல் சென்னை அடுத்து இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்தில் தங்க வைக்கப்பட்டார்கள். அது அதிமுகவுக்கும் அதிமுக எம்எல்ஏக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று அதிமுக தலைமை கருதியது காரணத்தினால் அவர்கள் அனைவருமே அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.